ஆண்டுகள் கூட ஆகாத ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை கீழே வீழ்த்தி 75 ஆண்டு கால கட்சி 54 ஆண்டு கால கட்சியெல்லாம் கீழே தள்ளிட்டு மேலே வந்துட்டாங்க, அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்க. உனக்கு மட்டும்தான் கூட்டம் கூடுமா, உனக்கு மட்டும்தான் ரசிகர்கள் இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டில் நடக்குது போராட்டம் கிடையாது, நீட்டுக்கான எதிரான போராட்டம் கிடையாது, இது ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு எதிரான போராட்டம். ஜனநாயகன் என்பது ஒரு குப்பை படம். திமுக அரசாங்கம் ஃபைட் பண்ணிச்சா இல்லையா? போன முறை ஆளுநரோட ஃபைட் பண்ணாங்கல்ல, நீங்க ஆளுநரோட இணக்கமாக போகிறீர்களே. பாஜகவை பார்த்து பயப்படுறியா? அதை மறைக்கிறதுக்கு திமுக மேல குற்றச்சாட்டு. எது நடந்தாலும் திமுக தான் காரணம். இவரோட பேரையே குறிப்பிடாத ஒரு அறிக்கை மட்டும் வெளியிட்டு பாக்குறீங்க. டிவிக்கு ஒரு மொட்டை கடிதம் எழுதி, நான் இதை கண்டிக்கிறேன்னு சொல்லக்கூடிய தைரியம், தெனாவட்டு, துணிச்சல் தாவேகால யாருக்குமே கிடையாது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மாற்றம் நடந்திருக்கு. குறிப்பா விஜயோட அரசியலை மக்கள் விமர்சனம் பண்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த சூழல்ல 2 புதிய கட்சிகள் துவங்குறதா பேச்சடிப்படுது. முக்கியமா தனுஷும் பா ரஞ்சித்தும். இதுல தனுஷ் தன்னுடைய கொடியை அறிமுகப்படுத்தினாரு கடந்த வாரம்லாம். எப்படி பாக்குறீங்க இந்த அரசியல்? அரசியல் என்பது இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் புழங்குகிற ஒரு பெரிய வியாபாரமாக மாற்றப்பட்டு விட்டது. அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஆகிவிட்டது. எல்லாராலையும் அறியப்பட்ட ஒரு முகத்தை, ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஒருவரை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் மக்களுக்காக எல்லாமே செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாரு என்று இமேஜ் பில்டப்பை மட்டுமே சோசியல் மீடியாவிலே செய்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவு அதற்கென்று நீங்கள் செலவு செய்தால், ஐடிவிங்க வைத்து இதெல்லாம் செலவு செஞ்சீங்கன்னா, இன்ஸ்டாகிராமுக்குள்ளே நிறையா ரீல்ஸ் போட்டீங்கன்னா, ஒரு இமேஜ் பில்டப்பில் ஒரு இளைஞர்களை அல்லது ஒரு சிறிய ஒரு கூட்டத்தை தன் பக்கம் ஈர்க்க முடியும் என்பதை தாவேகா நிரூபித்து. இன்றைக்கு முழுக்க என்னன்னா, அரசியல் என்பது, அரசியல் மேடை என்பதே கூட மீடியாக்கள் தான் என்று ஆகிவிட்டது. களத்திற்கு நேரடியாக செல்ல வேண்டும், மக்களை போய் பார்க்க வேண்டும், அவர்கள் படுகிற வேதனையை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக களத்திலே போராடிய தலைவர்கள், ஒரு கருத்தியலோடு வந்த தலைவர்கள், போராட்ட களங்களிலே பிறந்த அரசியல் என்பதெல்லாம் மாறி திரையரங்கத்தின் இருட்டுக்குள்ளே இன்றைக்கு தலைவர்களை தேடுகிற ஒரு தலைமுறை உருவாகிவிட்டது. அது போக நீங்க பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான விஷயங்கள் நீங்க அதிகமான கூட்டம் வருகிறது சில பேருக்கு. அப்படிங்கிறப்ப அது யாருக்கு அதிகமாக வருகிறது? மற்ற எல்லா கலைஞர்களை விடவும் நடிகர்களுக்கு கூட்டம் வருகிறது. அதனாலதான் ஒரு ஜவுளி கடை திறப்பு விழா, ஒரு நகை கடை திறப்பு விழா, ஒரு ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு பிரபலமான நடிகனை கூப்பிடுறான். நீங்க அது அவங்க ஒரு அரை நாள் செலவு பண்றாங்க. அந்த வருகை அந்த ரிப்பனை கட் பண்ணி போட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறாங்க. அதுக்கு மட்டுமே கோடிகளிலே சம்பளம் வாங்கக்கூடியவர்கள், லட்சங்களிலே பணங்கள் வாங்கக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு எந்த சமூக அக்கறையும் கிடையாது. சினிமா வியாபாரம் என்பது மாறி மாறி நடக்கும். ஒரு படம் ஓடும், 2 படம் ஓடாது. ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கிற தொழில். அரசியல் அப்படி அல்ல. அரசியல் ரொம்ப ஒரு பெரிய ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓட்டை பிரிக்கிறதுக்கே பெரும் பணம் கொடுப்பதற்கு பெரிய கட்சிகள் இன்றைக்கு தயாராக இருக்கிறார். அதனால அரசியலை வியாபாரமாக புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் என்று சினிமா நடிகர்களை நீங்க இதில் பா ரஞ்சித்தை இதில் சேர்க்க முடியாது. ஏன்னா பா ரஞ்சித் ஒரு சமூக அக்கறை சார்ந்த திரைப்படங்களை இயக்கியும் பேசியும் ஆர்ப்பாட்டங்கள் செய்தோம், நேரடியாக களத்திற்கு வந்தோம். அவர் சோசியல் ஆக்டிவிஸ்ட் கணக்கில் தான் அவர் வருவார். ஆனாலும் அவர் திரை பின்புலத்தை நம்பி தான் வர்றார். அதில் நமக்கு மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. அதனால் தனுஷ் போன்றவர்கள் தன்னுடைய திரை கவர்ச்சியை ஏன் ஒரு அரசியல் சக்தியாக மாற்றக்கூடாது என்கிற இடத்தை நோக்கி நகர்ந்து விட்டார் என்பதுதான் அவருடைய கொடி அறிமுகம் நமக்கு காட்டும். முக்கியமாக தமிழின தலைவர் அப்படின்றதான் ஒரு பதிவாக போட்டிருக்காங்க அவங்க ரசிகர்கள். விஜயோட பாணியை கையாளுறதா இங்கே முக்கியமாக அதுதான் பார்க்கப்படுது. விஜய் கடந்த காலகட்டத்தில் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை ஒரு இயக்கமாக மாற்றி அதுக்கப்புறம் தான் அது கட்சியாக மாற்றுறாரு. அதே சாயலில் தனுஷும் பயணிக்க போகிறாரா? அதுதான் கை கொடுக்கும் அரசியல். ஒரு 3 ஆண்டுகள் கூட ஆகாத ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை கீழே வீழ்த்தி 75 ஆண்டு கால கட்சி, 54 ஆண்டு கால கட்சியெல்லாம் கீழே தள்ளிட்டு மேலே வந்துட்டாங்க, அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு ஷார்ட்கட்டாக ஒரு வழி இருக்குது. அப்படிங்கிறப்ப
உனக்கு மட்டும்தான் கூட்டம் கூடுமா, உனக்கு மட்டும்தான் ரசிகர்கள் இருக்கிறாங்களா? நீங்க அடிப்படையில எல்லாரும் திரைப்படம் பார்க்குறோம். திரைப்படம் பார்ப்பதற்காக ஒரு நடிகனுக்கு ரசிகர் மன்றம் வைப்பவர்கள் யாரா இருக்காங்க? ஒரு கேள்வி இருக்கு. நீ முறையாக படித்தவர்கள், பண்பாளர்கள், வேலைக்கு போகிறவர்கள், ஒரு முறையான வாழ்க்கை வாழுகிறவர்கள் யாருமே ரசிகர் மன்றத்திலே போய் தங்களுடைய நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. ஆனால் ரசிகர் மன்றத்தை ஏன் அவர்கள் உருவாக்குகிறார்கள் அப்படின்னா, ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது அல்லது ஒரு வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுது அப்படின்னா முதல் 3 தினங்களே நிரப்புவதற்கான ஒரு கூட்டத்தை உருவாக்குறாங்க, ஒரு கும்பலை உருவாக்குறாங்க. ஒருவேளை அந்த 3 நாள் நிரப்புவதற்கு பார்வையாளர்கள் வரவில்லை என்றால், ஒரு புதுமுகம் நடிக்கிற படத்துக்கு அந்த மாதிரி ஆட்கள் யாரும் கும்பலா வரமாட்டாங்க. அப்படி வராமல் போனால் சினிமா வியாபாரம் படுத்தும். அப்ப சினிமாவில் தன்னை பின்பற்றுகிறவர்கள், வெறிபிடித்தவர்கள், ரசிக வெறிபிடித்தவர்கள், இவர்களை உருவாக்குவதன் வழியாக தான் ஒரு நடிகன் தன்னுடைய மார்க்கெட்டையே தக்க வச்சுக்கிறான். அப்ப இவர்களுடைய இந்த ரசிக வெறியை கொஞ்சம் கூட குறையாம பார்த்துக்கிறணும், அந்த வெறி குறைஞ்சிடாம பார்த்துக்கிறணும், அந்த போதை இறக்காம பார்த்துக்கிறணும். அப்பதான் நடிகன் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். முக்கியமா தமிழ்நாட்டு அரசியல்ல சினிமா ஒரு பெரிய பங்கா இருக்கு. கடந்த காலத்துல கூட பாத்தீங்கன்னா சினிமா துறை சார்ந்தவர்கள் தான் ஒரு முதலமைச்சராக ஆளுமையா இங்க தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க. இதே சாயல் இப்போ இது என்னன்னா, ஏற்கனவே நம்ம கடந்த காலத்தில் விஜய் எல்லாம் பாஜக சாயல்ல சொன்னோம், அண்ணாமலை பாஜக நிழல்னு சொன்னோம், இது போல பல பேர் சொல்லியிருக்கோம். தனுஷும் எப்படி பார்க்கப்படுது? ஏன்னா தேசிய விருது ஒரு பெரிய கேள்விக்குறியா மக்கள் மத்தியில் பேசப்படுது. தனுஷுக்கு வந்தது தேசிய விருது, அது பாஜக தான் இதுக்கு பின்னாடி இருக்கா, இவரோட அரசியல் பின்னாடியும்? இல்லை, அப்படி சொல்லப்படுகிறது. நம்ம அதை யாரும் உறுதிப்படுத்த முடியாது. ஏன்னா தனுஷ் தலை சிறந்த நடிகர், அதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. அவர் நல்ல படங்கள் நடிக்கிற போதெல்லாம் வராத விருது ஒரு மோசமான திரைப்படத்துக்கு விட்டது. அது ரொம்ப சந்தேகத்துக்குரியதாகவும் இருக்கிறது. ஏன்னா அவர் மரியான் மாதிரி படங்கள் நடிச்சிருக்கிறாரு, வேற எத்தனையோ படங்கள்ல வட சென்னை மாதிரி படங்கள் நடிச்சிருக்கிறாரு, அசூரன் மாதிரி படங்கள் நடிச்சிருக்காரு, எத்தனையோ வித்தியாசமான படங்கள்ல குறிப்பிடத்தக்க கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு. அப்போது வராத தேசிய விருது ராயன் மாதிரி ஒரு வன்முறையை வலியுறுத்துகிற, ரத்தம் சிந்துகிற ஒரு ஆக்ஷன் படத்துக்கு தேசிய விருது என்பது தேசிய விருதுக்கு கிடைத்த அவமானம் தான் நான் கருதுறேன். தனுஷ் தகுதி மிக்கவராக இருக்கலாம், ஆனால் அந்த படம் தகுதி மிக்கதல்ல. ரெண்டையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்க வேண்டி இருக்கிறது. அப்போ அதற்கு மத்தியில் அவர் ஒரு இயக்கத்தை உருவாக்கி, கொடியை உருவாக்கி, பஞ்சு டைலாக் பேசுறதுக்கு அவரும் ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த ஆற்றலை வீணடிக்க மாட்டேன், இந்த சக்தியை நான் சும்மா விட மாட்டேன்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டிலே குறுக்கு வெட்டு அரசியல், இனிமேல் எல்லாமே நடிகர்களுக்கான அரசியல் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்தை நோக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியல் போகுது என்பது ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு வீழ்ச்சி. இது வேறு மாநிலங்களில் கற்பனை செய்ய முடியாத ஒரு காட்சி. தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கு. திரையில மட்டும் அரசியல் பேசிட்டு நிஜ வாழ்க்கையில அரசியல்ல எங்க நூற்றாண்டுக்கான அரசியல் விதை இருக்க மாட்டேன்றாங்க. நூற்றாண்டு கால பிரச்சனைகள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் இருக்கு. பிரிட்டிஷ்காரன் காலத்துல தொடங்கின பிரச்சனை இப்போ வரைக்கும் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் இருக்கு. காவிரி நடுவர் மன்றம் அமைச்சு கூட தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கு. எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வே நடைமுறையில இல்லாமல் கூட தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. ஆனா சினிமாவில் என்ன ஒரு பெரிய பிளஸ்னா, 2 மணி நேரத்துல எல்லா பிரச்சனையும் ஒரு கதாநாயகன் தீர்த்து வைக்கிறான் இல்லையா? அப்ப ஏன் அவன் நிஜத்துல தீர்த்து வைக்க மாட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு கற்பனாவாதத்துக்கும் யதார்த்தத்துக்குமான இடைவெளி தெரியாத மூடர் கூட்டத்தை அவர் உருவாக்குகிறார். அந்த மூடர் கூட்டத்தின் வழியாக ஒரு கும்பல் அரசியல் உள்ளே வருகிறது. எல்லாருக்கும் ஓட்டு இருக்கு, அறிவு படைத்தவர்கள், அரசியல் புரிந்தவர்கள் மட்டும்தான் வாக்களிக்க வேண்டும் என்ற நிலைமை இல்லை. எல்லாருக்குமான ஓட்டு இருக்கும் போது அந்த கும்பலை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்த்தலாம் அல்லது குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதத்தை பெறலாம் என்று அவர் நினைக்கிறார்கள். முக்கியமா தமிழ்நாட்டில் சில அரசியல் மாறுதல் வந்த உடனே நம்ம முக்கியமா பார்க்கப்பட்டது விஜயோட அரசியல். இன்னைக்கு விஜய் அரசியலுக்கு தமிழ்நாட்டுக்காக கிட்டத்தட்ட 70 நாட்கள் ஆயிடுச்சு. அவரு இது நாள் வர தமிழ்நாட்டோட கடன் பத்தி பேசியிருந்தார். கடந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி திமுக மக்களுக்கு இது பண்ணதுன்னு. ஆனா இன்னைக்கு 70 நாட்களிலேயே கிட்டத்தட்ட 2088 கோடி கடன் வாங்கியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு அரசியல் நிர்வாகம், நிதி நிர்வாகம் எதை பற்றியுமே அவருக்கு தெரியாது. அவர் அரசு எந்திரம் எப்படி செயல்படுகிறது எனக்கு தெரிஞ்சு தலைமைச் செயலகத்தையே அவர் வெற்றி பெற்றதற்கு பின்புதான் ஒரு முறை பார்த்துருக்கிறார். யாராவது செட்டு போட்டு ஆர்ட் டைரக்டர் காமிச்சிருந்தா தான் உண்டு அவருக்கு. அவரை பொறுத்தவரையில எது அரசியல், எது அரசியல் அற்றது. நீங்க ஒரு உதாரணம், நீட்டு எதிர்ப்பு போராட்டம் என்பது நாடு முழுக்க கனன்று கொண்டிருக்கிற ஒரு நெருப்பு போல பரவியது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியிலே அதிர வைக்கக்கூடிய போராட்டத்தை நடத்தினார்கள். தமிழ்நாட்டிலும் கூட பல இடங்களிலே அந்த கிளர்ச்சி உருவானது. அந்த கிளர்ச்சியை அடக்க வேண்டிய அவசியம் விஜய்க்கு எங்கிருந்து வருகிறது? அப்ப மத்திய உள்துறையை பார்த்து, அவர்களுடைய அதிகாரத்தை பார்த்து அச்சப்படுகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு.
நீங்க பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் மட்டும்தான் நடத்த வேண்டும், வாசலுக்கு வந்தால் நான் தடியடி நடத்துவேன் என்று எதற்காக சொல்ல வேண்டும்? ரோடு போராட்ட களம் கிடையாது அப்படின்னு ராஜ்மோகன் சொல்றாரு, அமைச்சர் ராஜ்மோகன். அதாவது ஒரே ஆளு வேற வேற விதமா மாத்தி மாத்தி பேசுறாரு. முதல்ல என்ன சொன்னாருன்னா, சாலைகள் என்பது போக்குவரத்துக்கு தான் போராடுவதற்கு அல்லன்னாரு. அப்புறம் என்ன அடுத்த நாளே என்ன சொல்றாருன்னா, நீங்க உள்நோக்கம் கொண்டு அது வேற சில பேர் திசை திருப்ப பாக்குறாங்கன்னாரு. அப்புறம் விஜய்க்கு எதிராக திசை திருப்பினா சும்மா விட மாட்டோம் அப்படின்னு பேசினாங்க. அப்ப மொத்தத்துல என்னன்னா, இது குறித்து விஜய் ஏதாவது வாயை திறந்திருக்காரா? நீட்டை நானும் எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு பல கூட்டங்கள்ல பேசியிருக்கிறாரு. நடைமுறையில நீட் போராட்டம் நடந்த போது அந்த மாணவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியதான காவல்துறை? இல்ல, அவங்க தரப்புல தமிழ்நாட்டில் நடக்குது போராட்டம் கிடையாது, நீட்டுக்கான எதிரான போராட்டம் கிடையாது, இது ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு எதிரான போராட்டம். மக்கள் அப்படிதான் பாக்குறாங்க. இங்க ஜனநாயகன் என்பது ஒரு குப்பை படம். அது மக்கிய குப்பையா மக்காத குப்பையான்னு நமக்கு தெரியல. அது ஒரு குப்பை படம். அது அந்த படத்துக்கும் இந்த போராட்டத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்க திரைப்படம் அது தேர்தலுக்கு முன்பே ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம். அந்த மாதிரி ஒரு கேவலமான படத்தை இனிமே யாராலையும் எடுக்க முடியாது என்று பல பேர் பார்த்தவன் ரசிகர்களே காரி துப்பக்கூடிய ஒரு படத்தை எடுத்துட்டு வாழ்வாதார பிரச்சனைங்க, ஜனநாயகனை இன்னைக்கு தியேட்டர்ல தவற விட்டா நாளைக்கு ஓடிடியில பார்க்கலாம், யூடியூப்ல கூட வரணும் நாளைக்கு. அது ஏற்கனவே ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம். அதுவும் வாழ்வாதார பிரச்சனை ஒன்னா. தமிழ்நாட்டிலே நாளைக்கு மருத்துவர்கள் உருவாவது, ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு இப்போ ஒரு 5 ரூபா டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, வட சென்னையில ஒருத்தர் இருந்தாரு, ஒருத்தர் ஒரு குறைந்த கட்டணத்துல மருத்துவம் பார்த்தாருன்னா அவங்க மெரிட்ல பாஸ் ஆகி அவர்கள் மருத்துவர்கள் ஆனவரால மக்கள் மருத்துவர்களா இருந்தான். கோடிக்கணக்கில் பணம் கட்டி படிச்சுட்டு வரவேன் எப்படி மக்களுக்கான மருத்துவராக இருப்பான்? இன்னைக்கு சாதாரணமா ஒரு குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல் வருது அப்படின்னா இன்னைக்கு அந்த ஸ்கேன் எடுத்துட்டு வா, அதை போய் எக்ஸ்ரே எடுத்துட்டு வா, அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு அங்கே போய் நான் 2000 ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டு வான்னு எல்லாமே எழுதி தராங்கன்னா என்ன காரணம்? மருத்துவ கொள்ளை எங்கே நடக்கிறது? அந்த மாஃபியாக்கள் எங்கிருந்து அந்த புள்ளி தொடங்குகிறது? நீட் தேர்வுல இருந்து தொடங்குகிறது. அப்ப இந்த தமிழ்நாட்டினுடைய மருத்துவ கட்டமைப்பு என்பது ஒரு வலுவானது. அதை சீர்குலைப்பதற்கு மத்திய அரசாங்கம் இந்த மோசடியான ஒரு தேர்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை அவர் பகிரங்கமாக பிரகடனப்படுத்த தவறிவிட்டார். சொல்வதற்கு அவருக்கு கூச்சமா இருக்கு. அவருக்கு 3 நாள் அவர் இதுக்கு தலைமைச் செயலகத்துக்கு கூட அவர் வரல. பயப்படுறாருன்றீங்களா? அவருக்கு பயம் இருக்கு நிச்சயமாக. விஜயை பொறுத்தவரையில அவர் மிகப்பெரிய பயந்தாங்கொல்லிங்கிறத நம்ம கரூர் சம்பவத்திலே பார்த்தோம். இல்ல, இப்ப உங்களுக்கு நல்லாவே பஞ்சு டைலாக் பேசுவாரே தவிர நிஜத்தில் அவர் பதட்டத்திலே தான் இருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ வரப்போகிற கூட்டத்தொடர், சட்டமன்ற கூட்டத்தொடரில் பட்ஜெட் தயாராகிட்டு இருக்கும் நல்லா தெரியும். அந்த பட்ஜெட் அறிவிப்பப்போ ஊழல் பட்டியல் வெளியீடு அப்படின்னு ஒரு அறிக்கை மரிய வில்சன் சொல்லியிருக்காரு. அப்போ அது ஒரு தைரியமான ஒரு அவங்க திசை திருப்புகிற நாடகத்தை தான் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஊழல் பட்டியலை வெளியிடுவேன்னா அண்ணாமலை காமெடி பட்டியலை வெளியிட்டாரு. சும்மா தேர்தல் ஆணையத்திலே ஒரு வேட்பாளர் என்னென்ன இல்ல அண்ணாமலை வெளியிட்டது தனியாக, இதுவும் அவர் அரசியல் ரீதியா வெளியிட்டாரு. இது பட்ஜெட் உள்ள வரப்போகுது. அதாங்க நான் என்ன கேட்கிறேன்னா, அதுக்குன்னு லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கு, முறையான நடவடிக்கை இருக்கு. பட்ஜெட்டுக்கும் ஊழல் ஒழிப்புக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க எது நடந்தாலும் முந்தைய ஆட்சி தான் காரணம். கரண்ட் பில்லை ஏத்திட்டான், 2000 ரூபாய் கட்டினேன் பூரா, நான் 5000 ரூபாய் கட்டினேன், 6000 ரூபாய் கட்டினேன்னு கதறான். சொல்லாம கொள்ளாம சத்தம் இல்லாம ஈர துணியை போட்டு கழுத்தறுத்தது மாதிரி மின்சார கட்டணத்தை ஏற்றி விட்டுருக்காங்க. ஏற்றி விட்டுட்டு ஒண்ணுமே சொல்லாம கமுக்கமாவே இருக்காங்க, அமைதியாவே இருக்காங்க. அதனால கடப்பாறையை முழுங்கினது மாதிரி ஒரு கவர்மெண்ட் நடத்துறாங்க. எதை பத்தியுமே ஓப்பனா சொல்றதே கிடையாது. என்ன சொல்றேன், மாணவர்களுக்கு நீ பாதுகாப்பு வழங்கி தொலைய வேண்டியதுதானே. அவனை எதுக்கு நீ அச்சுறுத்துற? பல பேரை போய் மாணவர் தலைவர்களை எல்லாம் போய் கல்லூரிகளில் போய் முன்கூட்டியே போய் எதுக்கு அரெஸ்ட் பண்ற? அப்ப பாஜக டெல்லியில என்ன செய்ததோ அதைத்தான் தமிழ்நாட்டில் தாவேக அரசு செய்திருக்கிறது. அந்த பெல்லட் குண்டுகளை மட்டும்தான் பாய்ச்சல, வேற என்ன செய்யற? நீங்க எத்தனை பேரை எடுத்துட்டு போயிருக்கீங்க தரன்னு? அப்ப தாவேக அரசுக்கும் பாஜக அரசுக்கும் என்ன வேறுபாடு என்பதை அவர்கள் தான் விளக்கணும். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நானும் போராட்டத்துக்கு வர்றேன்னு கடைசி நாள் அமைச்சர் ராஜ்மோகன் நிற்கும் போது அது எதிர்ப்பாக மாறிவிட்டது. அதனால ஒரு அரசாங்கம் தங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது, என்ன நடைமுறை சாத்தியம் இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி முதல்ல தெளிவான ஒரு அறிக்கை வேணும். ஒரு முறையா இந்த அரசியல் எப்படி இருக்குன்னா, இது ஒயிட்டாகவும் இல்லை பிளாக்காகவும் இல்லை, ஒரு கிரேயா இருக்கு. ஒரு தெளிவற்ற ஒரு மங்கலான ஒரு இடமாகத்தான். ஆனா திமுகவுக்கு எதுவும் தெரியலன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உதயநிதிக்கு ஜென்சி என்னன்னு 4 பேர் கிளாஸ் எடுக்கணும், முதல்ல அதை ஜென்சி என்னன்னு தெரிய சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த காமெடியெல்லாம் அவங்க நிறைய செய்யறாங்க. இப்ப திமுக மிகப்பெரிய வேகத்தோடு அசுர வேகத்தோடு பயணம் செய்ய தொடங்கி விட்டது.
சும்மா வந்து இடைச்செருகலாக இந்த நிர்மல்குமாருங்கிற அமைச்சர் வந்து கனிமொழியா உதயநிதியான்னு ஏதோ அதுக்கு என்ன இங்கே இப்போ அதிகார போட்டியாக நடந்துட்டு இருக்கு. அப்போ அதிமுக மாதிரி திமுக உடைய வேண்டும் என்று ஆசைப்படுற பாஜக எதையெல்லாம் விரும்புகிறதோ அதையெல்லாம் தாவேக அரசாங்கம் நிறைவேற்றி தருது. மனோன்மணியம் சுந்தரனார் தான் வந்து தமிழ் தாய் வாழ்த்து எழுதினவர். அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த பாடலை 3வது இடத்துக்கு தள்ளுங்கிறான். வந்தே மாதரம் பாடு, தேசிய கீத பாடு கடைசியாக வந்து மனோன்மணியம் சுந்தரனார் எழுதின தமிழ் தாய் வாழ்த்த பாடுன்னா அப்போ நீங்கள் இயலாமையில் தான் இருக்கீங்க. திமுக அரசாங்கம் ஃபைட் பண்ணிச்சா இல்லையா? போன முறை ஆளுநரோட ஃபைட் பண்ணாங்கல்ல, நீங்க ஆளுநரோட இணக்கமாக போகிறீர்களே. பல்கலைக்கழகத்திற்கு வேந்தராக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் இருக்க வேண்டும் என்று வழக்கு போட்டு அவங்க பெற்றுக் கொடுத்த உரிமையை நீங்க ஏன் கைவிட்டீங்க? இது என்ன நடக்குது இங்க? நீங்க வாட்டுக்கு தனியார் பள்ளிக்கூடத்துக்கு பூரா லைசன்ஸ் எல்லாம் ஃப்ரீ பண்ணி விடுறீங்க, இந்த பக்கம் சிபிஎஸ்இ ஸ்கூலை உள்ள கொண்டு வந்து விடுறீங்க, மும்மொழி கொள்கை கொள்ளைப்புறமாக வந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய நடைமுறை திட்டங்கள் எதுவுமே சரியில்லை. சும்மா பேசுறது தான் ஊழலை ஒழிக்கிறான், அதை ஒழிக்கிறான், இதை ஒழிக்கிறோம்னு பேசிட்டே தவிர நடைமுறையில் அப்படி இருக்கான்னு பார்த்தா மதுவை ஒழிக்க போனோம், மது போதையை ஒழிக்க போகிறோம், 700 கடையை 3 சீன்லாம் போட்டியல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா எலைட் பாரை திறந்து விட்றீங்க, ரெஸ்டோ பாரு, ரெஸ்டாரண்ட்டோட சேர்ந்து பார் இருக்குது, சரக்கு அடிச்சுட்டு குடல் வந்து போயிடுவாங்க, சாப்பிட்டு போட்டு சேர்த்து அப்படின்னு இன்னொன்று திறந்து வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் 100 மீட்டருக்கே அதை திறந்து வைக்கிறீங்க. எல்லாவற்றிலையுமே இரட்டை நிலைப்பாடு. தாவேகா ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ வந்து பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டவனுக்கு வந்து கூட இருக்கிறாரு, பாதுகாப்பா இருக்கிறாருன்னா அவர் மேல வழக்கு பாயணும் எல்லாரும் எதிர்பார்த்தான். அவரை பாதுகாப்பா வச்சிருக்காங்க. எலும்ப உடைச்சிருவேன்னு கோபமா பேசினாரு மார்க்கண்டே என்கிற எம்எல்ஏ அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப வேகமாக அவர் மேல் நடவடிக்கை எடுத்தியல்ல. இன்றைக்கு உங்களுடைய அமைச்சர், சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரிங்கிறவங்க, அவன் நான் கையை காலை உடைச்சி சும்மா விட மாட்டேன், நான் அவனை கொண்டே விடுவேன் அப்படின்னு ஒரு ஆடியோ பதிவு வருது. நடவடிக்கை எடுப்பீங்களா? இன்னைக்கு நேற்று ஒரு தாவேக மாவட்ட செயலாளர் ஒரு பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கான். அப்ப முழுக்க சமூக ஊர்வதிகளா இருக்கிறவன் எந்த குற்ற பின்னணியில இருக்கிறானா இல்லையான்னு தெரியாம எல்லா பேரையும் கொண்டே கட்சியில போட்டு வச்சு சிக்கது செவலிங்கதும் தெரியாத மாதிரி என்ன நிர்வாகமும் தெரியல, ஒண்ணுமே தெரியல, முதலமைச்சருக்கும் தெரியல, அமைச்சர்களுக்கும் தெரியல, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரியல. ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி ஒரு அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கீங்க. இது எதை நோக்கி போகுது? பாஜகவை பார்த்து பயப்படுறியா? அதை மறைக்கிறதுக்கு திமுக மேல குற்றச்சாட்டு. எது நடந்தாலும் திமுக தான் காரணம். மேகதாது பிரச்சனை தீராதுக்கு திமுக தான் காரணம். எது நடந்தாலும் திமுக தான் காரணம். விவசாயிகள் நீங்க எதுக்கு அதிகாரத்தில் இருக்கியா? இறங்க வேண்டியதுனா எல்லாமே திமுக தான் காரணம். நீங்க அதை மாற்றுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு தானே அர்த்தம். இப்ப குறிப்பா விவசாயிகள் எல்லாம் காத்துட்டு இருக்கிறது இந்த காவிரி கடைமடை வர தண்ணீர் தான். ஆனா இன்னைக்கு மேகதாதுல அணை கட்டுற அந்த முயற்சியில கர்நாடக அரசு ஈடுபட்டு இருக்கு. இதை விஜய் மௌனம் காக்குறாரு. இது பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? கூட்டணி கட்சியில இருக்கிற தோழர் சண்முகம் எல்லாம் அனைத்து கட்சி கூட்டம்லாம் கூட்டணும் அப்படின்ற ஒரு பதிவும் முன்வைக்கிறாரு. ஆனா கூட்டணியில் இருக்காங்க, இவங்க எதுவும் அழுத்தம் தர மாட்டேன்றாங்க. யார் அழுத்தம் தரணும்? கூட்டணி கட்சிகளும் சரி. கூட்டணி கட்சி சொல்றத அவர் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. குதிரை பேரம் நடத்தாதீங்க, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க, அதன் கூட தான் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சொன்னாரு. நாங்க தடுத்தோம், இல்லாட்டினா அது அதிகமாயிருக்கும், எண்ணிக்கை அதிகமாயிருக்கும் கூட தான் சொன்னாரு. கேட்பதற்கு அவங்க தயாரா இல்லை. அவங்க தெனாவட்டா இருக்காங்க, திமுறா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஒரு அறியாமையும் ஆணவமும் இரட்டை பிறவிகள்னு சொல்லுவாங்க. தாவேக அரசுக்கு அறியாமையும் இருக்கிறது, ஆணவமும். ஆனா தொல் திருமாவளவன் அவர்கள் நாங்க கத்துத்தரோம், நாங்க எல்லாம் சீனியர், இவங்களுக்கு எல்லாம் பழகணும், 6 மாசம் நேரம் வேணும், அதுக்குள்ள கத்துப்பாங்கன்றாரு. அதாவது உங்களுக்கு யார் கற்றுத்தருகிறாரோ அவர் உங்களுடைய ஆசிரியரே அல்ல. யாரிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்களோ அவர் தான் உங்கள் ஆசிரியர். திருமாவளவனுக்கு அரசியல் அறிவு இருக்குது, அனுபவம் இருக்குது, ஆற்றல் இருக்குது. சண்முகத்துக்கு பெரிய போராட்ட வரலாறு இருக்குது. வாச்சாத்தியினுடைய இதை மிகப்பெரிய வரலாறு அவருக்கு இருக்குது. அந்த மக்களை, பழங்குடியின மக்களுடைய பாதிப்பிலிருந்து மீட்ட வரலாறு இருக்குது. அப்போ பல பேருக்கு பல வகையான அனுபவங்கள் இருக்குது, நீண்ட கால பயணம் இருக்குது, அறிவு இருக்குது. அதையெல்லாம் உள்வாங்கிக் கொள்வதற்கான தகுதி இருக்காங்கிறத கேள்வி. தாவேகா சார்ந்தவர்கள் இந்த அனுபவத்தை பயன்படுத்தி கொள்வார்களா அப்படின்னா பயன்படுத்தி கொள்வதற்கு அவங்க தயாரா இல்லை. எம்ஜிஆர் அந்த காலத்துல பொம்மை எஸ்ஆர் பொம்மைங்கிறவர் முதலமைச்சராக இருந்த போது கர்நாடகத்துக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தினார்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தான் அடுத்த எம்ஜிஆர், நீங்க நேற்று கோட்டு போட்டிருந்தீங்க, இன்னைக்கு பட்டு சட்டை போட்டிருக்கீங்க, பட்டு வெட்டி வெட்டிருக்கீங்க, நீங்க போனீங்கன்னா அது எல்லாமே நடந்துரும்னு சினிமா டைலாக்கை சொல்லி கொடுத்துருக்காங்க. நடுவர் மன்றத்துக்கு போயிருச்சுன்னா அது வழக்குக்கு போயிருச்சுன்னு அர்த்தம். பேச்சுவார்த்தையில் தீர்க்க முடியவில்லைன்னு அர்த்தம். சட்டத்தினுடைய நடவடிக்கையை என்ன எடுக்க போறீங்கிறத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேகதாதுக்கு குறுக்க அணையை கட்டி விட்டாங்கன்னு வச்சுங்க, தண்ணி வரலைன்னா இங்கே காவிரி டெல்டா பகுதி தஞ்சை மாவட்டம் பூரா பாலைவனமாக மாறிடும். ஏற்கனவே மீத்தேன் எடுக்கிறதுக்கு கனிம வள கொள்ளைக்கு காத்திருக்கிறார்கள் கார்பரேட் கொள்ளையர்கள். அதனால் தமிழ்நாடு பாலைவனமாக மாறாமல் இருக்கணும்னா
இதுக்கு வந்து ஒரு முறையாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்தி அதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் தெரிவிப்பதற்கு பதிலாக நான் கர்நாடகத்துக்கு போகிறேன்னா கன்னட இனவெறியர்கள் பஸ்ஸையெல்லாம் உடைச்சி அந்த பக்கம்லாம் ஸ்ட்ரைக் நடத்தி ஓசூர் பக்கம்லாம் அந்த பக்கம்லாம் வண்டி போகாதுன்னு சொல்லக்கூடிய பழைய அவதாரத்தை எடுத்துட்டாங்க. இவர் போய் என்ன பண்ண போகிறாரு? ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு பேச போகிறாரான்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு அவல நிலையில தான் அந்த அரசு இருக்கிறது. முக்கியமாக நம்ம இவங்க விஜய் சொன்ன அந்த கல்லாப்பட்டி கூட்டணி இன்னைக்கு விஜய் தாவேக கூட இணைஞ்சிருக்கு. குறிப்பாக தொல் திருமாவளவனாகட்டும் அல்லது இடதுசாரிகளாகட்டும் பாசிசத்தோடு உறவு வைத்தால் அந்த நேரமே நாங்கள் வெளியே வருவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியா நாடு முழுக்க நடந்த அந்த நீட் போராட்டம் வந்து எல்லா முதலமைச்சரும் தங்களுடைய எதிர்ப்பு கண்டன குரலை பதிவு செஞ்சாங்க. ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முதலமைச்சர் எந்த ஒரு பாஜக அல்லது மோடி அல்லது தர்மேந்திர பிரதான் இவரோட பேரையே குறிப்பிடாத ஒரு அறிக்கை மட்டும் வெளியிட்டு இருக்காரு. பாக்குறீங்க டிவிக்கு ஒரு மொட்டை கடிதம் எழுதியிருக்கு. டெல்லி தலைநகரிலே காவல்துறை நடவடிக்கையை கண்டிக்கிறான். அப்புறம் போலீஸ்காரனை கண்டிக்கிறீங்க. போலீஸ்காரனுக்கு உத்தரவு போட்டவனை கண்டிக்கணும்ல. பெல்லட் குண்டுகளை பயன்படுத்துவதற்கு யார் உத்தரவு போட்டார்கள்? மாணவனுடைய கண் பார்வையே பறிக்கப்பட்டிருக்கிறது. யார் உத்தரவு போட்டார்கள்? ஒரு இஸ்லாமியர் ஒருவர் அந்த போராட்ட களத்திலே வந்து எல்லாருக்கும் உணவு கொடுத்தார், தண்ணீர் கொடுத்தார் என்பதற்காக, அவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் என்பதற்காக அவருடைய அடையாள அட்டையெல்லாம் பறித்து கொண்டு அந்த யோகியினுடைய அரசாங்கம் வந்து அவரை வந்து மிகப்பெரிய அளவிலே வந்து துன்புறுத்துகிறார்கள்னு செய்தி வருது. நான் இதை கண்டிக்கிறேன்னு சொல்லக்கூடிய தைரியம், தெனாவட்டு, துணிச்சலே தாவேகால யாருக்குமே கிடையாது. எல்லா நேரமும் திமுகவை குறை சொல்வது, இதுல தான் நமக்கு சந்தேகமா இருக்கு. பாஜக ஒழிக்க வேண்டும் என்று நினைத்த அண்ணா திமுகவை 10 வருடமாக பாஜகவால் ஒழிக்க முடியாத அண்ணா திமுகவை 10 நாட்களில் விஜய் ஒழித்து கட்டிட்டாரு. திமுகவை ஒழித்து கட்டுகிற வேலை திட்டத்தை மறுபடியும் எடுக்கிறாரு. மத்திய அரசாங்கத்துக்கு கும்பிடு போட்டு வளைந்து கொடுத்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. தமிழ் தாய் வார்த்தை 3வது இடத்துக்கு தள்ளிட்டாரு. அப்போ தொடர்ச்சியாக மத்திய அரசுக்கு வளைந்து கொடுத்து விட்டு திராவிட கட்சிகளை மொத்தமாக காலி செய்கிற வேலையை பாஜகவின் அஜெண்டாவை தான் டிவிக்கு அரசாங்கம் செய்கிறதா என்கிற சந்தேகம் வலுக்கிறது. இந்த நிலை நீடித்தால் நிச்சயமாக இடதுசாரிகளோ விசிகாவோ தொடர்ந்து இந்த அரசாங்கத்திலே இருக்க மாட்டார்கள் என்பது திடமான ஒரு கருத்து. தொடர்ந்து பேசுவோம். முக்கிய நன்றி.